அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ பிரார்த்தனை செய்வது என்று கேட்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்வதற்கென்று எந்த விதமான தனியான சட்டங்களும் கிடையாது. ஒருவர் நல்ல நிலையில் இருக்கிற போது, அவர் சுத்தமாக இருக்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதில் மார்க்கத்தில் இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அல்லது இப்படியான ஒழுங்கில் தான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்திலுமே சொல்லலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறார்கள். ஒரு இடையன் ஒருவன் ஒரு இடத்திலே நின்று பிரார்த்திக்கிறார். ஆனால் மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிடக்கூடியது ஹராமாக இருக்கிறது. வ மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிப்பது ஹராமாக இருக்கிறது. அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எப்படி விடை அளிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹராமான ஒரு நிலையில் செய்து கொண்டு இந்த பிரார்த்திப்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹுவுக்கு பிரார்த்திப்பதை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் பிரார்த்திக்கலாம். தொழுகையின் போது சுஜூதில் பிரார்த்திக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு துஆ ஃபி சுஜூத், சுஜூதிலே உங்களுடைய துஆக்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று தொழுகை முடிந்ததற்கு பின்னாலும் நாங்கள் அது சட்டமாக இல்லாவிட்டாலும் விரும்பினால் கேட்கலாம். அதே போன்று ஒரு கஷ்டம் வருகிற போது, ஒரு இடரில் இருக்கிற போது நாங்கள் கேட்கலாம். உதாரணமாக அந்த குகைவாசிகளுடைய வரலாற்றை பார்க்கிறோம். 3 பேர் குகையில் இருக்கிற போது ஒரு கல் அடைத்துக் கொள்கிறோம். அந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்த நல்ல செயல்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இப்படி எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் பிரார்த்திக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் சஹாபாக்களை காணுகின்ற போதெல்லாம் அவர்களுக்கு துஆ பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், பிரயாணத்திலே செய்திருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு நோயாளியை நாங்கள் தரிசிக்க அவர்களை பார்ப்பதற்கு செல்கிற போது கூட நாங்கள் அவர்களிடத்திலே பிரார்த்திக்கோம். அப்போ பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எங்களுக்கு பிரார்த்திப்பதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு பிரார்த்திப்பதாக இருந்தாலும் பிரார்த்தனைக்கு என்று எந்த விதமான பிரத்யேகமான நேரங்களும் இடமும் கிடையாது. பொதுவாக சொல்லுவதாக இருந்தால் தூய்மையான இடங்களில் இருக்கின்ற போது நாங்கள் அந்த பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உதூனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன். ஃபைன்னி கரீபுன் முஜீபு தஅவத் தயால், என்னை பிரார்த்திக்கின்றவர்களுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அதனால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நாங்கள் எங்கிருந்து பிரார்த்தித்தாலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்வான் என்றால் அந்த பிரார்த்தனைகளை அவன் அங்கீகரிப்பான். நல்ல ஒரு நோக்கமாக கொண்டு பிரார்த்திக்கலாம். அடுத்ததாக, பிரார்த்தனைக்கு நாங்கள் வுலு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிலர் சொல்லுவார்கள் வுலு செய்து விட்டு பிரார்த்திக்க வேண்டும் என்று. ஆனால் எப்படி அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், வுலு செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுது விட்டு அதற்காக வேண்டி நாங்கள் அந்த நேரத்தில் பிரார்த்திப்பதும் எங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒன்றாக இருக்கும். அப்போ அதனால் வுலு பிரார்த்தனைக்கு ஒரு நிபந்தனையாக கிடையாது. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வணக்கங்கள் இந்த பிரார்த்தனைக்கு ஒரு நிபந்தனை அல்ல. ஆனால் வணக்கங்கள் ஒரு நல்ல ஒரு இடமும் நல்ல ஒரு நேரமும் என்கிற ஒரு காரணத்தினால் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் வணக்கங்களுக்கு பின்னால் நாங்கள் பிரார்த்தனைகளை செய்யலாம். உதாரணமாக இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு நாங்கள் போகிறோம், அது நல்ல ஒரு இடம். அந்த இடத்துல நாங்கள் எந்த இடத்தில் பிரார்த்திக்கிறோம் அந்த இடங்களில் பிரார்த்திக்கலாம். அதே மாதிரி தொழுகை ஒரு நல்ல ஒரு இடம், நாங்கள் பள்ளிவாசலில் இருக்கிற போது பிரார்த்திக்கிறோம். நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நோன்பாளி அந்த பிரார்த்தனை செய்கிற போது அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நோன்பாளி இருக்கிறது. அப்போ பிரார்த்தனை என்பது ஒரு பொதுவானது. அல்லாஹ்வை நாங்கள் அழைக்கின்ற போது எந்த இடத்தில் அழைத்தாலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செவிசாய்க்கக்கூடியவனாக இருப்பான் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.